இந்த வீடியோவில் வந்து நம்ம இடியம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இடியம்ஸ் அப்படின்னா வந்து பழமொழி, ப்ராவர்ப். ஓகே, எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பழமொழி கொடுத்துடுவாங்க, அதுக்கேற்ற விளக்கத்தை நம்ம சூஸ் பண்ணணும். இல்லைனா அவங்களே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்கேற்ற ப்ராவர்பை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, கொஷினை வந்து நம்ம பார்ப்போம், அப்போ தான் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். See, this is your first question and this question asked in CHSL exam. Okay, first to read the sentence. I was unable to solve the geometry question myself, so I have asked my teacher to help me out. இதான் வந்து question. இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து ப்ராவர்பை சூஸ் பண்ணணும். Let me see the option. Option A, you cannot always get what you want. Option B, two heads are better than one. Option C, when the going gets tough, the tough gets going. Option D, two wrongs don't make a right. ஓகே, ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. அகெயின் ஒரு வாட்டி வந்து சென்டென்ஸை படிப்போம். I was unable to solve the geometry question myself, so I have asked my teacher to help me out. இதுக்கேற்ற ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டூ ஹெட்ஸ் ஆர் பெட்டர் தென் ஒன். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாமெண்ட்ரி கைண்ட் ஆஃப் கொஷின்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணப்போ என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியல. ஸோ மேமை கூப்பிட்டு சால்வ் பண்ணிட்டேன், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டேன். அவங்களோட ஹெல்ப்னால வந்து இதை சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, டூ ஹெட்ஸ் ஆர் பெட்டர் தென் ஒன். டூ ஹெட்ஸ் ஆர் பெட்டர் தென் ஒன். அப்போது ஃபஸ்ட்டு நான் சால்வ் பண்ணப்போ எனக்கு அந்த சப்ஜெக்டில் நாலேஜ் இல்லை, ஸோ அதனால் என்னால் சால்வ் பண்ண முடியல. பட் நான் மேமை கூப்பிட்டு சால்வ் பண்ணப்போ வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த கான்செப்ட் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சது. ஸோ அதனால் வந்து அவங்க ஐடியா கொடுத்துட்டாங்க, இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலயமா வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, டூ ஹெட்ஸ் ஆர் பெட்டர் தென் ஒன். இதோட அர்த்தம் புரிஞ்சதா? ஒருத்தரோட கெப்பாசிட்டி வச்சு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும், ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களோட கெப்பாசிட்டி வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன் ஹாட் வாட்டர் தான் வந்து கொஷின். இப்போ வந்து ப்ராவர்பாக கொடுத்துருக்காங்க, இன் ஹாட் வாட்டர், அண்ட் திஸ் கொஷின் ஆஸ்க்ட் இன் CHSL Tier 2 exam. Now we are going to choose the explanation. In hot water இதோட மீனிங் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் போய் நம்ம மாட்டிக்கிறது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், a chef added spices to the dish to enhance its flavor and make it more delicious. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து வராது, ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, the children enjoyed playing in the pool on a hot summer day. இதுவும் வந்து அந்த ஆப்ஷனில் வராது, ஏன்னா இதுவும் பாசிட்டிவ், சந்தோஷமாக இருக்காங்க. ப்ராப்ளமில் மாட்டிக்கிற மாதிரி நம்ம சென்டென்ஸை தேடணும். ஆப்ஷன் சி, ஆஃப்டர் ஆக்சிடென்ட்லி பிரேக்கிங் த வேல்யூவபிள் வேஸ், சாரா ஃபவுண்ட் ஹேர் செல்ஃப் இன் ட்ரபிள் வித் ஹேர் பேரண்ட்ஸ். எஸ், இது வந்து ஒத்து போகும், பட் ஆப்ஷன் டியும் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் டி, த கம்பெனி ஃபேஸ்டு சேலஞ்சஸ் டியூ டு த எக்கனாமிக் டவுன் டர்ன் பட் மேனேஜ்டு டு ஓவர் கம் தேம். இங்கே வந்து ஒரு நெகட்டிவாக கொடுத்துட்டு அதிலிருந்து மீண்டு வந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி வராது, ஆப்ஷன் சி தான் வரும். சி, அகைன் சொல்கிறேன், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, இன் ஹாட் வாட்டர் அதோட மீனிங் என்னென்னா, நம்ம போய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறது. ஆப்ஷன் சியை வந்து ஏன் சூஸ் பண்ணுறோன்னா, சாரா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவபிள் ஜாடியை வந்து உடச்சிட்றா. ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து மாட்டிக்க போகிறா. அதான் வந்து ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம்லாம் மாட்டிக்கிற மாதிரி சென்டென்ஸை தேடணும். ஸோ இது மாதிரி இப்போ நான் இன் ஹாட் வாட்டர் சொன்னோடனே இதுக்கான மீனிங் தெரியுது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, பிளாக் புக் இருக்கும், பிளாக் புக்கில் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக அதிலேருந்தான் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ராஜட் இரிட்டேட்டட் த ஸ்ட்ரீட் டாக் ஸோ மச் தட் இட் வாஸ் அபவுட் டு பைட் ஹிம். ஓகே, ராஜட்ன்றவங்க வந்து ஸ்ட்ரீட் டாகை வந்து இரிட்டேட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த டாக் வந்து அவங்கள கடிச்சிடுச்சு. ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் சூஸ் ஆப்ஷன் டி. எல்லாரும் வந்து இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த ப்ராவர்ப் பாருங்கள், இஃப் யூ ப்ளே வித் ஃபயர் யூ வில் கெட் பர்ன்டு.
நம்ம வந்து நெருப்போட வந்து வேணும்னே விளையாண்டோம்னா நம்ம கை தான் சுட்டுக்கும். அதே மாரி இங்க ராஜட்ன்றவன் வந்து தெருநாய வேணும்னே இரிட்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ, அதனால அந்த நாய் கடிச்சிடுச்சு. இந்த வீடியோல வந்து டோட்டலா ஒரு 3 கொஷின் பார்த்துருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஷின், அதாவது ஃபர்ஸ்ட் டைப்ல டைப் 1, டைப் 2 தான் இதில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை பொறுத்த வரைக்கும். டைப் 1 வந்து அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ப்ராவர்பை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. டைப் 2 வந்து ப்ராவர்பை கொடுத்துட்டு நாம் எக்ஸ்ப்ளனேஷனை சூஸ் பண்ணணும். இதில் இந்த டைப் 2 தான் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஸோ இதுக்காக என்ன பண்ணோன்னா ப்ராவர்ப்ஸை வந்து நம்ம படிக்கணும். ப்ராவர்ப்ஸ்க்கான மீனிங்ஸ் வந்து நம்ம படிக்கணும். இதோட சோர்ஸு சரி எங்கே போய் இந்த ப்ராவர்ப்ஸ்க்கான மீனிங் படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் புக் இருக்குது. பிளாக் புக் ஆஃப் vocabulary சொல்லுவாங்க. பிளாக் புக்கில் வந்து இந்த மாதிரி idioms அண்ட் phrases அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அது ஒரு இங்கிலீஷ் புக். அதில் போயிட்டு இந்த idioms அண்ட் ஃப்ரேசஸ்க்கான எல்லாமே இருக்கும். இந்த பிளாக் புக்கில் பார்த்தீங்கன்னா idioms அண்ட் phrases அந்த செக்ஷனில் வந்து நிறைய idioms அண்ட் phrases இருக்கும். அதை படிச்சிங்கன்னா போதும், அதில் இருந்தால் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா, எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஒரு கொஷினை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதை வந்து மார்க் டெஸ்ட் போட்டால் தான் வந்து தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் யூ கம்ப்ளீட்டட் பிளாக் புக் idioms அண்ட் phrases, definitely you can answer all kind of questions under idioms and phrases sections. I hope people to know about what is idioms in this video. And if you like this video, please to share your friends. And thanks for watching this video. Thanks.